சங்கீதத்தில் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார் என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. பாருங்க, இன்றைக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவர் ஆலயத்தில், ஆண்டவர் வாசம் பண்ணுற இடத்துல யார் தங்க முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்தில் வர்றோம், நம்ம வர்றோம், போயிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் யார் தங்குவா? அங்கேயே தங்கி இருக்கிறது யார்? தங்கு பாக்கி யாருக்கு? அவருடைய பரிசுத்த பருவத்தில் யார் வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளில் சொல்லப்படும். அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தங்குறது, ஆண்டவருடைய இந்த உலகத்தை படைத்து எல்லா ஜீவராசிகளையும் காத்து வருகிற தேவன், அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவும் முடியும், கொடுத்தது எடுக்கவும் முடியும். சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் கூட இருக்கிறதுக்கு, அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு, அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிற பாக்கியம் யாருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பைபிளில் கேட்கப்படும். அது கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா 2ஆம் வசனத்தில், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இன்னைக்கு சாமுவேல் குறித்து பைபிளில் பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டோடைய ஆலயத்தில் அவன் தங்கியிருக்கும் பாக்கியம் கிடச்சி. சாமுவேலை அவங்க அம்மா கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா நான் அதை ஆண்டவர்கிட்டே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னாள் ஆண்டவரத்தில் ஜெபித்ததுனால கர்த்தர் அவள் கத்தை கற்பந்தரிக்கும்படி செய்தார். உடனே அந்த பிள்ளை என்னைக்கு பால் குடிக்கிறத மறக்கிறானோ அதுவரையில் தாய் வைத்திருந்து பால் குடி மறந்தவுடனே ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டான். இது ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன்னு கேட்டேன், ஆண்டவருக்கே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த இருக்கிற ஏலியின் இடத்துல வளர்ந்தான். ஏலி அந்த ஊழியக்காரன் அங்கே ஆலயத்தில் இருந்தான். ஆலயத்தை ஒட்டி அவனுக்கு வீடு, அங்கேயே தங்கி இருந்ததுனால அவன் ஆலயத்திலே தான் படுத்துக்கொள்வான், சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்குவான். அவனுடைய இருப்பிடமே, சாமுவேலுடைய இருப்பிடமே தேவாலயம், தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இடம், தேவன் வந்து பேசுகிற இடம், தேவன் நாவி கொண்டிருக்கிற இடம். அந்த இடத்துல சாமுவேல் வளர்ந்தான். ஆனால் சாமுவேலை குறித்து பார்க்கும்போது ஒரு நாள் சாமுவேலிடத்தில் வந்து கர்த்தர் கேட்குறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு. அவன் அறியாத ஒரு சின்ன வயசு பையன், யார் கூப்பிட்றா அப்படின்ட்டு அங்கே ஏலி அது ஊழியக்காரனாக இருந்தார். அந்த ஏலியிடத்துல தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா நான் கூப்பிடலையே, போய் படுத்துக்கன்னார். மறுபடியும் ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு. 2வது முறை என்ன பண்ணுறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு போய் கேட்கலாம். இல்லைப்பா கூப்பிடலப்பா அப்படின்னு. 3வது முறையும் கர்த்தர் வந்து நின்று சாமுவேலேன்னு கூப்பிடும்போது தான் ஏலிகிட்ட போய் கேட்கும்போது ஏலி வந்து அதை உணர்றாரு. சரி, ஆண்டவர் தான் கூப்பிட்டுருக்காரு சாமுவேலை, நம்ம கூட பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட பேச மனசு இல்லாமல் சாமுவேலோட பேச ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்து கூப்பிட்டா, ஆண்டவரே அடியன் இருக்கிறேன், என்ன சொல்லணும்னு கேளு, அடியன் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேல் சொல்கிறான். பாருங்கள், அப்போ ஆண்டவர் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறவராக இருந்தார். அப்போ ஆண்டவரிடத்தில் ஆலயத்திலே தங்கி இருக்கும்போது கர்த்தர் பேசணும்னு, ஆலயத்திலே இருக்கும்போது ஒரு பரிசுத்தமான எண்ணம், பரிசுத்த சிந்தை, வெளி சிந்தை இருக்காது, வெளியுடைய எண்ணங்கள் இருக்காது. ஆண்டோடைய ஸ்தானத்தில் இன்றைக்கி நிறைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், பரிசுத்தமான ஊழியத்தை செய்கிறவங்க எப்பொழுதுமே ஆண்டுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு ஆலயம் கட்டினா ஆலயத்திலே உட்காந்து ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் ஆலயத்திலே இருப்பாங்க. எங்கேயும் வெளியில் கூட அதிகம் போக ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற ஒரு பாக்கியம், ஒரு பேரின்பம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு பாக்கியம், உத்தமனாய் நடக்கிறவன் நம்ம படித்தோம், உத்தமனாய் நடந்து. அப்போ அந்த உத்தமமாய் நடக்கிற ஒரு பாக்கியம் எப்பொழுது கிடைக்குதுன்னா, அவருடைய சமூகத்திலே இருந்தால் கண்டிப்பாக உத்தமமாக நடக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஊதிச்சிடும். பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 சாமுவேலில்
அந்த வசனத்தை நான் படிச்சது. 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். பாருங்க, அவன் சொல்றான், ஏலி சொல்றான் 9ஆம் வசனத்துல, இனிமே கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு ஆண்டவர் இருக்கிறது, அவனுக்கு ஆண்டவர் உடைய சத்தத்தை கேட்டது கிடையாது. சாமுவேல் அவன் குழந்தையாக இருந்து அந்த ஆலயத்தில் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏழு இடத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னால். ஆனால் அதே ஆண்டவர் இன்னைக்கு இந்த சாமுவேலோட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ சாமுவேலுக்கு சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில், கர்த்தர் சாமுவேல் நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காலத்தில் அது துடித்து கொண்டிருக்கும். நான் ஏலின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுவதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அந்த குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, சாமுவேலோட பேசுகிறார். ஏலியினுடைய தப்பையும் ஏலியினுடைய பிள்ளைகள் செய்கிற தவறையும் ஆண்டவர் எத்தனையோ முறை ஆண்டவர் ஏலி இனத்தை உணர்த்தி ஏலி என்ன பண்ணல, கண்டுக்காமல் போயிட்டான். தன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்காம ஆண்டோடைய ஆலயத்தில் தான் தங்கி இருந்தார். அந்த பாக்கியத்தை அவன் பெற்றான் ஊழியக்காரனாக இருந்து. ஆனால் வர வர ஆண்டவர் பிரியமாய் நடக்க, உத்தமமாய் நடக்க அவன் தவறிட்டான். ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்கிறத தவறிட்டான். அதனால தான் அவனோட ஆண்டவர் பேசலை. சாமுவேல் சிறு பையனாக இருந்து ஆண்டவர் சமூகத்திலே வளர்ந்ததுனால அவன் ஆண்டவருடைய ஆராதனை கலந்து கொள்வது, ஆண்டவருடைய சத்தியத்தை படிக்கிறது, அங்கேயே தங்கி இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பக்தி மாத்திரம் இல்லை, உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்ததுனால கர்த்தர் சாமுவேலோட பேசினார். சாமுவேலோட பேசுவது மாத்திரமல்ல, ஏலியினுடைய குடும்பத்தில் என்னென்ன செய்ய போகிறேன், ஏலியின் குடும்பம் பண்ணுற தப்பு என்ன, எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு சொல்கிறார். அதனால் நான் ஒரு நீங்காத நியாயத்திற்கு செய்ய போகிறேன். ஏலியுடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்க, அவங்க செய்கிறத அவங்க அப்பா கண்டிக்கலை, ஏலி கண்டிக்கலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக எப்பொழுதுமே தங்கி இருந்து எப்பொழுதுமே ஜெபிக்கிறவனாக இருந்தால், எப்பவும் அடிக்கடி பாருங்க, இன்றைக்கி வேலை இல்லை, நல்லா வேலை செய்கிறவங்க வேலையே இல்லாமல் போனால் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் வேறு எங்கேயாவது போகலாமா, சும்மா சுற்றி பார்க்க போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வேலை இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம ஆண்டவர் நம்மோட பேசுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சா கர்த்தர் அவரோட பேசுவார். இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்குறதே ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம ரொம்பவும் தங்கி அதிகமாக ஜெபிச்சு அவருடைய கூட தங்கி இருந்தால் கர்த்தர் நம்மோட பேசுவார். ஊழியத்தை செய்கிற ஏலியை போல இன்றைக்கி ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஆலயத்திலே தங்கி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன் செய்கிற தப்பை கர்த்தர் என்ன பண்ணார், சாமுவேலத்தில் பேசினார். அதே போல் தான் இன்றைக்கி சில சபைகளில் ஊழியக்காரன் பண்ணுற தப்பை சபை விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் பேசுவார். அவன் ஒரு உண்மையாக இருப்பான், உத்தமனமாக இருப்பான், அவனோட கர்த்தர் பேசுவார். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் யார் அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ, அவருடைய சமூகத்தில் தங்குறாங்களோ, அவருடைய வாசஸ்தலத்தில் அடிக்கடி ஜெபம் பண்ணி அவரோடு கூட உறவு, அவரோடு கூட ஒரு பேசி அவரோட மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார், எல்லாவற்றையும் பேசுவார். அது மாத்திரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் தன் நாவினால் புறம்புறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நெந்தியான பேச்சுகளை எடுக்காமல் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, உத்தமனாய் நடக்கிற மட்டும் இல்லை, சத்தியத்தை பேசுகிறவன், இந்த பைபிள் வசனத்தை சத்தியத்தையே பேசுகிறவனாக இருப்பான்னு சொல்கிறான். இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரங்க வாயில் சத்தியம் வரல.
ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆண்டோடைய ஆலயத்தில் தங்கி இருந்து ஊழியத்தை செய்கிற வாயில் என்ன வருமா? சத்தியம்தான் வருமா. இன்னைக்கு சத்தியம் அனைவருடைய வாயில் வரல. உலகத்தினுடைய ஆபாசமான வார்த்தைகள், கர்த்தர் பிரியமில்லாத வார்த்தைகள், கோபம், ஆண்டுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், பகை, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மனசில் வஞ்சகமான வார்த்தைகள் தான் நிறைய ஊழியக்காரங்க மனசில் இருக்குது. அப்போ அவங்களாம் ஆண்டவர் சமூகத்தில் தங்கி வாசம் பண்ணலை, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கலை, ஆண்டவரோடு கூட ஆராதனை இல்லை அப்படின்றத நம்ம உணரணும். இப்போ ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கிற ஊழியக்காரன், சபையிலே அவன் ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரோடு இருந்து ஆராதிக்கிற ஒரு சாமுவேலை போல ஒரு ஆராதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், ஒரு ஊழியக்காரனாக இருந்தால், கர்த்தர் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார். பின்னால் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். ஏலியினுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள்லாம் இறந்து போயிடுறாங்க. பின்னால் பெரிய யுத்தம் வரும்போது ஏலியும் செத்து போயிடுறான். அந்த குடும்பமே அந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் அவங்க யாருமே இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றி அந்த தேசத்துக்கு, இந்த இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவனை போல, ஒரு ராஜாவை போல, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ஊழியக்காரனாக, தலைமை ஒரு லீடராக ஆண்டவர் அவனை மாற்றினார். ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். உத்தமனாக இருந்தான். அவன் மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய், கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்டு சொல்லுகிறவனாய் இருந்தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏலிக்கு சொன்னால், அதேமாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு சொன்னான். அதனால கர்த்தர் அவனை அந்த தேசத்திலே ஒரு உயர்ந்த மனிதனாக, தலைமை ஒரு லீடராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஆண்டவருக்கு கூட இருக்கிற ஒரு பரிசுத்த ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாக அவர் வைத்தார். அவருக்கு அடுத்தபடியாக அவனை வைத்தார்னு கூட சொல்லலாம். அந்த தேசத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் அந்த மக்களுக்கு எல்லாவற்றையும், அதாவது யுத்தம் செய்ய போனாலும் போகணும் வேண்டான்னு சொல்கிறது சாமுவேல் தான். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு முறை அதே இதில் நம்ம பார்த்தோன்னா 1 சாமுவேலில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் பாருங்கள். பெலிஸ்டர் என்ற ஒரு ஜாதி இஸ்ரவேல் மேலே படையெடுத்து வராங்க. அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. உடனே சாமுவேல்கிட்ட அவர் சொல்கிறாங்க ஜனங்க, இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் வசனத்தில் இஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்டர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்டரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்டர் நிமித்தம் பயப்பட்டு அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். யார்கிட்ட சொல்கிறாங்க? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? சாமுவேல்கிட்ட, கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரோடு கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருந்த அந்த சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, எங்களை காப்பாற்றுங்க சொன்ன உடனே 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவருக்கு அந்த நாளில் பலி செலுத்தியிருக்கான். ஆட்டுக்குட்டி பிடிச்சி பலி செலுத்துகிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஆண்டவருக்கு பலியாக கொடுக்குறான், ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்குறான். கொடுத்து என்ன பண்ண, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே அவனுடைய ஜெபத்தை கேட்குறார், அவனுக்கு பதில் கொடுக்குறார். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறேன், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்க, அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக ஆண்டவரே என்ன பண்ணார்? யுத்தம் செய்தார். அப்போ சாமுவேலுடைய ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து இடி முழக்கத்தை கட்டளையிட்டு அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த பெலிஸ்த மக்கள் மேலே அந்த இடி முழக்கங்களை கட்டளையிட்டதுனால அவங்க எல்லாம் செத்து போயிடுறான். நிறைய பேர் ஓடி போயிடுறான், செத்து போயிடுறான். இவங்ககிட்ட நம்ம ஏற்று நிற்க முடியாது. இஸ்ரவேல் மக்களோட போனால் அவங்களுக்காக நம்மளுடைய கடவுள் பழி வாங்குறாரு நம்மளை அப்படி சொல்லி நிறைய பேர் ஓடி போயிடுறான், சில பேர் செத்து போயிடறான் இடி முழக்கத்தில். அப்போ அவங்களுக்கு கலங்கடிக்கிறார். பெரிய இடி முழக்கங்களை ஆண்டவர் வானத்திலிருந்து இடி முழக்கத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த பெலிஸ்தர் மேலே கட்டளையிட்டார். அப்போ ஒரே ஒரு சாமுவேல்
ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே தங்கி இருந்து அவருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்த அந்த சாமுவேலுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்றார். இன்னைக்கு உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஊழியக்காரனாய் ஜெபிக்கிற உண்மையான ஊழியக்காரன் ஜெபிக்கிறவன் ஒரு மனுஷனுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். விசுவாசம் ஓடும், செய்வன மாந்திரிக ஓடும், எல்லாமே விடுதலை ஆகும். நொண்டி கூட நடப்பான், குருட பார்வையடைவான், இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஊழியக்காரன் என்ற போர்வையில் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கிற ஊழியக்காரனை கொண்டு செய்வாரை தவிர ஆண்டவர் சமூகத்தில் தங்கியிருந்து சாமுவேலை போல ஆலயத்தில் தங்கி இருந்தோம்ன்றவனால தான் அந்த அற்புதம் நடக்கும். ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டு ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை பாஸ்டர் தன்னுடைய பிஷப்லாம் சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காம அவருடைய ஆலயத்திலே தங்கி எப்பவும் காத்திருந்து அவரோடு பேசாமல் அவருடைய வார்த்தையை கேட்காம இருக்கிற ஊழியக்காரனை கொண்டு ஒரு அற்புதம் நடக்காது. இன்னும் அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை கொண்டு என்ன பண்ணல, ஜெபம் பண்ணுறாங்க, விடுதலை கிடைக்கல. ஆனால் சாமுவேலுடைய ஜெபம் கேட்க முடியும். அப்போ சாமுவேலை போல ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்கிறவனாய் ஊழியக்காரனுடைய வேலை ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு சபை ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அவனை அழைத்திருந்தால் அவன் எப்பொழுதுமே சபையிலே தங்கியிருந்து என்ன பண்ணும், எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும், தன்னிடத்தில் வர்ற மக்களுக்காக ஜெபிக்கணும். வந்து இந்த தீர்க்கதரிசி தன்னிடத்தில் கேட்க வந்த எல்லாருக்கும் என்ன பண்ணான், ஆண்டவர் செய்தார். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு கொண்டு செய்தாலும் அந்த ஜனங்களுக்கு உள்ள எண்ணம், நம்மளுக்கு ஒரு ராஜா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க மனசில் பக்கத்தில் இருக்க நாட்டிலலாம் ஒரு ராஜா வச்சுருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ராஜா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மக்களுக்குள்ளே பேசி கொண்டது ஆண்டவர் கேட்டு சாமுவேலுக்கு சொல்கிறாரு, நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து. ஜனங்கள்லாம் வந்து ஒரு ராஜாவை வேணுன்றாங்க, ஒன்றே அவங்க என்ன ஒரு ராஜாவை அவங்களை ஏற்றுக்கலை, நான் உன்னை எல்லா ராஜாவும் வச்சுருக்கிறேன், உன்னை தீர்க்கதரிசியாகவும் உன்னை தான் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மனசில் யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும், எதிரிகள் வரும்போது சண்டை போட்டு நமக்காக யுத்தம் பண்ணுற ஒரு ராஜா வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முதல் ராஜா அந்த சாமுவேலை கொண்டு தான் ஆண்டவர் முதல் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றே அவங்க தள்ளலை, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசில் எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்குது, நம்மளுக்கும் ஒரு ராஜா வேணும்னு ஆசைப்பட்றாங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் ராஜா வச்சுருக்காங்க, அதனால் நமக்கும் ராஜா வேணும்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னால அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு ராஜாவை அவங்களுக்கு ஏற்படுத்து அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல ஒரு நாள் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் வர சொல்லி ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். விருந்து ஆயத்தப்படுத்தும் போது சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு நேரத்தில் ஒரு மனுஷனை அவனுக்கு அனுப்புவேன், அவனை எனக்காக இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஏற்படுத்துன்னு சொல்கிறார். அப்போ இந்த சாமுவேலை கொண்டு ராஜா அபிஷேகம் பண்ணினார், ராஜாவையே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 21, 22 சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி ஜனங்க சொல்ல கேட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு பிறகு விருந்து ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த எல்லாரையும் வர வச்சு சாமுவேல் ஒரு நாள் விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்து ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலோட சொல்றாரு, சவுல்ங்கிறவன் தன்னுடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, சவுலை பார்த்து, நீ நம்ம கழுதை காணாமல் போச்சு, அந்த கழுதையை தேடி கண்டுபிடிச்சோன்னு அனுப்பும்போது இந்த சாமுவேல் இருக்கிற ஊருக்கு வராங்க. எல்லா இடத்துலையும் தேடிட்டு அவன் கூட இருக்கிறவன் சொல்லுவான், அந்த பட்டணத்தில் ஞானதிஷ்டிக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் நம்ம கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லிடுவார், அவர் ஞானதிஷ்டியில் நம்ம சொல்லிடுவார், அவர் தீர்க்கதரிசி சாமுவேல், அவர்கிட்ட போய் கேட்போம், நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல, அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட காணிக்கை இல்லையே, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதை கொடுப்போம் காணிக்கை அவருக்குன்னு அந்த வேலைக்காரன் சொல்லலாம். உடனே என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு அந்த சாமுவேலை தேடி இவங்க போகிறாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்த சொல்கிறார் ஆண்டவர் அந்த சாமுவேல்கிட்ட. அப்போ எல்லா ஜனங்களையும் கூடி வச்சு கூடி வர வச்சு ஒரு விருந்து ஆயத்தப்பட்டிருக்காரு. இப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு ஒருத்தனை ஒன்றை அனுப்புவேன், அவனை இந்த நாட்டின் மேல் ராஜாவாக ஏற்படுத்த சொல்கிறார். அப்போ இந்த சாமுவேலை கொண்டு ராஜாவை ஏற்படுத்தினார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு
ராஜா இல்லாமலேயே பெலிஸ்தியரை தோற்கடித்து ஓட வைத்த ஆண்டவர் இன்றைக்கு ராஜாவை ஜனங்க கேட்டாங்க. ஜனங்க விருப்பத்தை கேட்டு ஆண்டவர் சாமுவேலுக்கு கூட ராஜாவை ஏற்படுத்துகிறார். அப்போ சொல்கிறார், நாளைக்கு ஒரு மனுஷனை உனக்கு இடத்துல அனுப்புவேன், அவனை இந்த ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துன்னு சொல்கிறார். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இவன் 3 நாளாக தேடி பார்த்துட்டு இந்த சாமுவேல் இருக்கிற பட்டணத்துக்கு வராங்க. வரும்போது நான் அதை வசனத்தை படித்தாலும் நேரம் ஆகும், நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பட்டணத்துக்குள்ளே வரும்போது அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க சில பெண்கள். அவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கே ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போங்க, இன்றைக்கி பட்டணத்துக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு மேடை இருக்கும், மேடை போட்டு இன்றைக்கி எல்லோரும் ஜனங்கள்லாம் வருவாங்க. அவர் ஆண்டவர் பலி செலுத்துவார், ஞான திருஷ்டிக்காரர் சாமுவேல்ன்றவர் பலி செலுத்துனவர், எல்லோரும் விருந்து சாப்பிடுவாங்க. இது பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கார், நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். இவங்க உள்ளே போனால் அங்கே ஒரு மேடை போட்டு அருமையாக அங்கே விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அந்த மேடை பக்கத்தில் இருக்க வாசலில் போயிட்டு வீடு எங்கன்னு கேட்குறான். சாமுவேல்கிட்டே கேட்குறான். பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சமுவேலுக்கு பிரதித்திரம், ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறி போய் என்னோட போஜனம் பண்ணும், நாளை காலமே நான் உன் இதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அல்லையும் அனைவரையும் அல்லவா என்றான். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு எல்லாமே யாரை நோக்கி இருக்குன்னா உன்னையும் உன் வீட்டாரை நோக்கி அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவனை ராஜாவாக ஏற்படுத்த போகிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை கிடச்சிச்சுப்பா, அதை பற்றி கவலைப்படாத. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணங்கள்லாம் ஒருத்தர் ராஜாவை வேணும் ஏற்படுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஒரு எண்ணம் ஒன்று உன் வீட்டை நோக்கி இருக்கிறது, உன் குடும்பத்தை நோக்கி இருக்குது, அது உன்னை நோக்கி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஏழை குடும்பம், சாதாரண குடும்பம் அப்படிலாம் சொல்கிறான் கீழ் வசனத்தில். அன்றைக்கு அவன் அப்போ மேடையில் ஏறி போன உடனே அவன் என்ன பண்ணாங்க, விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தான். அப்போ வேலைக்காரன் சொல்கிறாரா, ஒரு முன்னந்தொடையும் சமையல்பட்ட உணவையும் ஒரு வேலைக்காரனுக்கு இதை தனியாக வச்சு வை, ஒரு பிளேட்டில் தனியாக வச்சு வை. நான் சொல்லும்போது அவர் யார் சொல்கிறேன்னா அவன் முன்னாடி கொண்டு வைக்கன்னு சொல்லி வச்சுருந்தாரான். ஏன்னா இன்றைக்கி ஒரு விருந்து வைக்கிறோன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி லெக்குன்னு சொல்கிறோம், லெக் பீஸ் போட்டு தான் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஹோட்டல்லாம் அந்த மாதிரி லெக் பீஸ் கொடுன்னு கேட்டு என்ன பண்ணுறான் சாப்பிட்றான். ஆனால் இன்றைக்கி விருந்து வீட்டில் எல்லாம் முதல்ல கறியை காலி ஆகிடும், ஜனங்க இப்போ கடைசியில் இருக்காது. அதனால் இது காலி ஆகிடக்கூடாதுக்காக முதல்ல ஒரு முன்னந்தோடையை போட்டு ஒரு சாப்பாட்டை ஒரு வேலைக்காரங்களுக்கு இது தனியாக வச்சிரு, நான் சொல்கிற ஆள் வரும்போது இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மேடையில் ஏறி போய் உட்கார்ந்தவொடனே சாமுவேல் கூட அவங்க உட்காரலாம். வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, 23ஆம் வசனம், பின்பு சாமுவேல் சமையல்காரனை நோக்கி பார்த்து, நானும் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேன், அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையை அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ உனக்கென்று வைக்கப்பட்டு இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்படியே சவுல் அன்றைத்தினும் சாமுவேலோட சாப்பிட்டான். பாருங்க, ராஜாக்களுக்கு அந்த முன்னந்தொடையோட சாப்பாடு, ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிற சாமுவேலுக்கு முன்பாக லெக் பீஸோட ஒரு பங்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு முன்னாடி வைக்கிறான். அவன் சாமுவேலோடு உட்கார்ந்து சாப்பிட்றான். அந்த தேசத்துக்கே ஒரு ராஜா மாதிரி இருந்த ஒரு தீர்க்கதரிசி ஆகிய அந்த சாமுவேலோட உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு பாக்கியம் இந்த சாமுவேலுக்கு கிடைக்கும், சவுலுக்கு கிடைக்கும். சவுல் சாதாரண மனுஷன், கழுதையை தேடி போனான். ஆனால் அந்த நாட்டுக்கு அவனை ஒரு ராஜாவாக ஏற்படுது. யாரை கொண்டு ஏற்படுத்துகிறாங்கன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டோடைய ஆலயத்தையே தங்கியிருந்து ஒரு ஜெபித்த மனிதன், அவனுக்கு கொண்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறான். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இந்த ராஜாவை மட்டும் அபிஷேகம் பண்ணல. இந்த ராஜா அபிஷேகம் பண்ணி கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு ராஜாவே அவன் அபிஷேகம் பண்ணுறான். இந்த ராஜா ஆண்டவர் பிரியமில்லாமல் நடக்கும்போது, அவன் ஒரு பெரிய பேராசக்காரனாய் மாறும்போது, இவனுக்கு ஒரு கெட்ட ஆவி பிடித்து அவன் எதிரிகளோட யுத்தம் பண்ண முடியாமல் சோர்ந்து போகும்போது, இவன் மன வருத்தமாக இருக்கிறாங்க.
இஸ்ரேல் மக்களால் ரொம்ப மன வருத்தம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுற ஆண்டவர், இவனுக்காக நீ ஏன் கவலைப்படுற, சாம்பு இதே சாம்புன்ற கருத்தை பேசுகிறாரு. இவனை ராஜாவாக இல்லாதபடி இவனை நான் தள்ளிட்டேன். ராஜாவாக ஏற்படுத்தினார். கொஞ்ச காலம் ராஜாவாக இருந்து ஆண்டவர் பிடிக்காத காரியத்தை செய்யும்போது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது, பேராசை காரணம் மாறும்போது இவனை ராஜாவாக இல்லாதபடி தள்ளிவிட்டேன்னு சொல்கிறார். இவன் கொம்பை நிரப்பி கொண்டு வா, தைல கொம்பை நிரப்பி கொண்டு வா, ஈசாயின் குமாரன் ஒருவன் இருக்கான் தாவீதுன்னு, அவனிடத்துக்கு நான் ஒன்று அனுப்புவேன், அவனை இந்த தேசத்தின் மேல் ராஜாவை வைப்பு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் ஒரு ராஜாவாக ஏற்படுத்திட்டு அதை வேண்டான்னு அவனை தள்ளின பிறகும் அவன் ராஜாவாக தான் இருக்கிறான். ஆனால் அவனால் இப்போ யுத்தம் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சிருது. அதனால் என்ன பண்ணுறான், அவனால் யுத்தம் பண்ண போக முடியாமல் அப்படியே பெனாத்திட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆவி அவனை பிடிக்கும். காரணம்னா ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அதனால் கெட்ட ஆவி அவனை பிடித்து கலங்கப்படுது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், மறுபடியும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இதே சாமுவேலை கொண்டு என்ன பண்ணார். அப்போ ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒருத்தரை ராஜாவை ஏற்படுத்துவீங்க, அவன் இப்போ ராஜாவாக இருக்கிறான், அவன் கையில் அதிகாரம் இருக்குது. இந்த உலக பிரகாரமாக அவன் சொன்னால் தளபதியோ அல்லது அவன் இருக்கிற அதிகாரிகளை வந்து என்ன பண்ணான், இதை கைது பண்ணி உள்ளே போடலாம், இதை வெட்டி போடலாம், அதனால் எனக்கு பயமாக இருக்குன்றான். இப்போ ஏற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு ஒரு இருக்கிற தீர்க்கதரிசி, ஆண்டவர் கூட ஆலயத்தில் தங்கியிருந்த தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் ஜெபம் பண்ணும்போது பெலிஸ்தீரை பயந்து ஓடி என்ன பண்ணாங்க, தோற்கடிக்கப்பட்ட ஒரு வல்லமை கொண்ட தீர்க்கதரிசி சாமுவேல். அந்த அப்பேற்பட்ட சவுலையே கூப்பிட்டு ராஜாவாக மாற்றின இந்த சாமுவேல் இந்த சவுலுக்கு பயப்படுறான். ஆண்டவரை, இவன் இருக்கும்போது இன்னொருத்தனை போய் ராஜாவாய் சொன்னா அவன் கொண்டு போடுவானே என்ன அப்படின்னு பயப்படுறான். சரி, நீ என்ன பண்ணுற, ராஜாவை அபிஷேகம் பண்ண நீ சொல்லாத, நீ எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடு. என்ன பண்ணுற, ஒரு ப்ரேயருக்காக கூப்பிடு, எல்லாரும் ஒரு பலி விருந்துக்கு கூப்பிடு, பலி விருந்துக்கு கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்போ ராஜாவாக ஏற்படுத்த கூட என்ன பண்ணுறாரு, அவன் பயந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ பலி விருந்துக்கு கூப்பிடுன்னு சொல்லி ரகசியமாக என்ன பண்ணுறாரு, அவன் ஈசாயினுடைய வீட்டுக்கு போக வைக்கிறார். அவன் அங்கே போகும்போது அந்த ஊருக்காரங்களை, என்னையா எங்கள் ஊருக்கு வரீங்க, பெத்லெஹேமுக்கு வரீங்க என்னையா அப்படின்னு எல்லாரும் ஒரு பதற்றமாக இருக்காங்க. இல்லை, ஒரு விருந்து, அவங்க ஊரில் ஒரு விருந்து வைக்க போகிறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே, ஈசாய் வீடு எங்கன்னு கேட்டு ஈசாய் வீட்டுக்கு போகிறான். ஈசாய் வீட்டுக்கு போயிட்டு ஈசாயை கூப்பிட்டு, எப்பா உன் குமாரனெல்லாம் கூப்பிடு, உன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுன்றான். கூப்பிட்டோன்னே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கேட்குறான், ஆண்டவரை இவனா உன் குமாரன்லாம் வர சொல்கிறான். ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறான். 7 பேர் வர்றாங்க. 7 பேர் நல்லா வாட்டச்சாட்டமெல்லாம் வந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இவன் இல்லைன்னு 7 பேரே தள்ளிடுறாரு. உன் பிள்ளைகள் எவ்வளோ தானப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு. அப்போ ஆடு மேய்க்கிற அந்த தாவீது எப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். இந்த காடுகள் மத்தியில் அந்த பாட்டு சத்தத்தை கேட்குறது ஆண்டவர் தான் கேட்கணும், அந்த மிருகங்கள் தான் கேட்கணும், மனுஷர் யாரும் கேட்கணும். காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கிற வேறு பாட்டு பாடினா யார் கேட்பா, மிருகங்கள் தான் கேட்கணும். ஒன்று கடவுள் தான் கேட்கணும், மனுஷர் யாரும் கேட்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு தாவீது கடவுள் பக்தி உள்ளவனாக இருந்தான். அவர் ஆண்டவர் சமூகத்தில் இருந்த சாமுவேலை போல ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு பாட்டு பாடுறான். 23ஆம் சங்கீதம் பார்த்தா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரில் நடையில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும், என் சத்துருவுக்கும்பா நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன்னு சொல்கிறான். இந்த தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இந்த தாவீது சொல்கிறான், ஆடு மேய்க்கிற தாவீது விசுவாசமா. அப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த பாடல் சத்தத்தை கேட்ட ஆண்டவர், சத்திரக்கும்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பார்த்த நினைப்பு வருகிறது சொல்லி பாடுற அந்த பாடத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான் இந்த ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மேய்க்கிற தாவீதை அந்த அப்பாக்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்பா சொல்லுவாங்க பையனை கூப்பிட்டு வா அப்படின்னு சாமுவேல் சொல்கிறார். அப்போ சாமுவேல் என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை அபிஷேகம் பண்ணுன்றார், இவனை அபிஷேகம் பண்ணுன்றார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 16ஆம் அதிகாரம்
16ஆம் அதிகாரத்தில் 13 வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லப்படும். பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு மட்டும் போயிட்டார். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ அபிஷேகம் மட்டும் பண்ணி விடு, நீ ராஜான்னு சொல்ல தேவையில்லை, நீ அபிஷேகம் மட்டும் பண்ணி விட்டுரு. நீ சவுலுக்கு பயப்படுறால, அவனை நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாலே அவனை ஒரு நாள் ராஜாவாக ஆண்டவர் பார்த்துவார். அவனை ரகசியமாக அபிஷேகம் தான் பண்ணார். நீ அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வா, ராஜா நீ சொல்ல தேவையில்லை. நீ அபிஷேகம் பண்ண சொன்னார், நீ ஆண்டவர் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் பண்ணதுலேருந்து என்ன பண்ணான், இவனுக்குள்ள ஆண்டவர் இவனை உயர்த்த சித்தம் கொண்டார். அப்போ அந்த நாட்டில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்போ அந்த அந்த பைத்திய ஆவி அவனை பிடிக்கும் அலக்களிக்கும் போது அதை யாரும் அடக்க முடியல. அப்போ இந்த ஆவி அடக்கிறதுக்கு யாராவது ஒரு மனசு இருந்தால் கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது அனுப்பின ஆளுங்க யார் வீட்டுக்கு வராங்க, தாவீது வீட்டுக்கு வராங்க. தாவீதை அவங்க அப்பாட்ட சொல்லி, ராஜாவுக்கு இந்த மாதிரி இது வருது, ஒரு பிக்ஸ் மாதிரி வருது, இவர் கொஞ்சம் பாட்டு பாடி இவர் நல்லா பாட்டு போடுவார், வீட வாசித்து அவருக்கு சௌக்கியம் உண்டானாலும் அனுப்புங்கன்றார். அதே மாதிரி இந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீது, சாமுவேல் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீது ராஜா வீட்டுக்கே போகிறான். எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த அப்பட்ட தாவீது ஏற்கனவே ஆண்டவர் அவனை தள்ளிட்டேன்னு சொல்கிறார். தள்ளினவன அந்த கெட்ட ஆவி அவனை பிடிச்ச அந்த கெட்ட ஆவியை துரத்துறதுக்கு யார் இவர் போய் வீணை வாசித்து பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடுறோன்னா அவனுக்கு சௌக்கியம் உண்டாகுதுன்னு பைபிள் சொல்லுது, சுகம் உண்டாகணும். அவன் என்ன சொல்லிட்டான், ராஜா இனிமேல் நீ இங்கே இருந்திருப்பா, ஆடெல்லாம் மேய்க்க போண்டான், உனக்கு நானே சம்பளம் தரேன்னு அங்கேயே வச்சுட்டான். அப்புறம் என்ன பண்ண, அவங்க நல்லா சௌக்கியம் வந்த உடனே அவனை அங்கேயே ஒரு பதவி கொடுத்தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். வீட்டுக்கு அனுப்புனா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு யுத்தம் வந்தது. யுத்தம் வரும்போது இந்த பெலிஸ்தேர்கிட்ட யுத்தம் பண்ண போகும்போது இஸ்ரவேல் மக்களால் யாராலையும் முடியாத ஒரு யுத்தத்தை இந்த தாவீதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார்ன்னு சொல்லப்படும். தாவீது அங்கே ஒரு பெரிய யுத்தத்தை பெலிஸ்தியன் கொன்று என்ன பண்ண இஸ்ரவேல் மக்கள் ஜெயத்தை கொடுத்தான். அதுக்கு பிறகு இந்த சவுல் கூப்பிட்டு என்ன சொல்கிறான், தாவீதுக்கு ஒரு அதிகாரியாக தாவீதை மாற்றினான். அதுக்கு பிறகு தாவீதோட கூட கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சு இவன் ராஜாங்கத்தை பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்கெல்லாம் பிளான் போட்டு நிறைய உபத்திரத்தை கொடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனுஷனை இவனை கொல்ல முடியல. கடைசியில் சவுல் இறந்து போன பிறகு தாவீது அந்த நாட்டின் மேலே அந்த இஸ்ரவேல் மக்களை ராஜாவாக வைத்தான்னு சொல்லப்படும். அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியும். அதே போல் அவனால் ஜெபிக்கும்போது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்வார். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்பொழுதுமே காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனால், காத்திருக்கிற ஒரு விசுவாசி எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். பாருங்கள், 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு ஆணையிட்டு இதை செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நஷ்டமே வந்தால் கூட அதை கொடுத்துருவான்றார். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவானான். ஐயா தோத்துருவான். தன் பணத்தை வட்டி கூடாமலும், வட்டிக்கு அவன் கணக்கு கொடுக்கும். நிறைய ஆஸ்தி பணக்காரன் ஆகிருப்பான். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் ஆசி வச்சு நிறைய பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வட்டியே கொடுக்க மாட்டான். அவன் அதை கர்த்தர் என்ன பண்ணுவான், நீ வச்சுக்க, அந்த காணிக்க வச்சுக்க, தர வேண்டாம் அப்படி கொடுக்கும். வட்டிக்கே கொடுக்க மாட்டானா. குற்றம் இல்லாதவனாய் பரிதானம், லஞ்சம் வாங்க மாட்டான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் இந்த ஆண்டுடைய ஆலயத்தில் தங்குற ஒரு பாக்கியம் இருந்த அந்த சாமுவேல் கர்த்தர் பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மாறினான். அந்த தேசத்துக்கு ராஜாவை போல அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொஞ்ச காலம் ஆட்சி செய்கிறவனாக இருந்தான். அதுக்கு பிறகு ராஜாவை ஏற்படுத்துகிறவனாக இருந்தான். ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துகிறவன். இதே மாதிரி சாமுவேலை ஒரு பெரிய மனிதனாக அந்த இஸ்ரவேல் நாட்டில் உயர்வாய் வைத்த தேவன் இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம ஆராதனையில் கலந்து கொண்டது மாத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோமா அதோடு என்ன பண்ணுறோம், பைபிளை கொண்டு வீட்டில் வச்சுக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வந்து ஜெபிக்கிறவனாய் தாவீது எப்பொழுதும் ஆண்டவரை தூத்து கொண்டிருந்தான். பாட்டு பாடி காட்டில் பாட்டு பாடி தூத்து கொண்டிருக்க சொல்கிறான், நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் பாடியிருக்கான். அதே போல்
அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனைனா காலையில் ஆலயம் திறக்கிற முன்னாடியே வாசல் வந்து உட்கார்ந்துருப்பான்லாம் சங்கீதத்தில் சொல்லப்படுது. அப்போ ஏற்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அவன் அந்த நாட்டுக்கே ராஜாவாக, அவனை சந்ததியே அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததான் சொல்லப்படுது. அதுக்கு இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்ம அதிகமாக அன்பு வச்சு அவருடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்கவளாக இருக்கும்போது நிச்சயமாக தாவீதை போல, இந்த சாமுவேலை போல நாம் என்ன பண்ணுவோம், உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அதோடு நம்ம பைப்பில் மூடி வச்சுட்டா நம்மளோட வாழ்க்கையில் உயர்வுன்றது கிடைக்காது. நம்ம ஜெபிச்சா சுகம் கிடைக்காது, ஜெபிச்சா பேய் ஓடாது. அப்போ யார் ஜெபிச்சா பேய் ஓடுது, யார் ஜெபிச்சா வந்து அற்புதம் நடக்குது, யார் ஜெபிச்சா ஒரு மனுஷனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காத்திருக்கிற ஊழியக்காரன். சபையில் எப்பொழுதுமே சபையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசத்தை ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறது, ஆண்டோடைய ஆலயத்தில் வர்ற ஜனங்களுக்காக பேசி அவங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆலயத்தில் எப்பவும் தங்கியிருந்தால் ஒரு பிரச்சனை உள்ள மக்கள், வியாதி உள்ளவங்க தேடி வருவாங்க சபைக்கு, அவங்கள ஜெபிக்கிறவனாக இருக்கணும். இப்போ ஆண்டோடைய ஆலயத்துக்கு ஊழியக்காரங்க தேடி வருவாங்க. அன்றைக்கி பாஸ்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வெறுமையாக போயிடுவாங்க. ஒரு ஆலயம் திறந்துருந்தால் எப்போதும் ஊழியக்காரர் இங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சபையை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள். அப்போ ஜனங்களை தேடி நம்ம போகல. சபையில் ஊழியக்காரர் ஜெபிச்சுட்டு இருந்தாலே பிரச்சனை உள்ள மக்கள் சபையை தேடி வருவாங்க. வியாதி உள்ளவங்க எனக்காக ஜெபம்னு வருவாங்க. அப்போ அப்படி வரும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவர் அற்புதம் செய்தார், எனக்கு தீராத வியாதியில் விடுதலை கொடுத்தார், பிசாசு ஓடிச்சு மாந்தத்து. அப்போ நம்ம இன்றைக்கி இயேசுவை பற்றி சொல்ல போய் பிரச்சனைகளை அநேகர் சந்தித்து கொண்டு, ஆனால் ஜெபிக்காதனால ஆண்டவர் சமூகத்தில் சாமுவேலை போல காத்திருந்தா அநேகர் ஆண்டவர் சாமுவேலத்தில் கர்த்தர் எனக்கு என்ன நடக்குது சொல்லுங்கள், சாமுவேல் சவுல் தேடி போனான், கழுதை காணாமல் போச்சு, எனக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கன்னு போனான். கர்த்தர் அதே போல் ஞான திருஷ்டிக்காரனை ஆண்டவர் ஒரு தீர்ப்பு ஆண்டவர் மாற்றினது போல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கோம், தீர்ப்பு சொல்கிறவனா இருக்கும், எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறவனா இருக்கும். அதே போல் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை தீர்க்கதரிசியாக சாமுவேலை போல உயர்த்துவார், தாவீதை போல உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.